மனிதநேய பணியில் தினமும் ஓய்வில்லா சேவை. ஹரிபிரபுவை பாராட்டும் மக்கள். வடசென்னை ராயபுரம் தொகுதியில் மனிதநேய சேவையின் மூலம் மக்களின் மனதில் தனி இடத்தை பெற்றவராக திகழ்ந்து வருகிறார் தெய்வத்திரு மனோகர பூபதி பவுண்டேஷன் நிறுவன தலைவர் ஹரிபிரபு. ராயபுரம் பகுதியில் வாழ்ந்து மறைந்த தெய்வத்திரு மனோகர பூபதி அவர்களின் மனிதநேய பணிப்பாதையை தொடர்ந்து மக்களுக்கான சேவையை தனது அன்றாட வாழ்வின் முக்கிய பொறுப்பாக மாற்றியுள்ளார் அவரது மகன் ஹரிபிரபு. ஆரம்பத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தினமும் மதிய உணவு வழங்கும் பணியில் தொடங்கிய அவரது சேவை தற்போது பல்வேறு சமூக நல உதவி திட்டங்களாக விரிவடைந்துள்ளது. மருத்துவமனைக்கு வரும் முதியோருக்கு தேவையான மருத்துவ உதவிகள், பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு கல்வி உதவி, பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு ஆதரவுகள் என அவரது மனிதநேய செயல்பாடுகள் தொடர்ந்து விரிவடைந்து வருகின்றன. அவரது சேவையை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் என்று அப்பகுதி மக்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். நாளுக்கு நாள் அவரது உதவிக்கரம் பலரின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் உறுதியையும் ஏற்படுத்தி வருவதாகவும் கூறுகின்றனர். ஓய்வில்லாமல் மக்களுக்காக செயல்பட்டு வரும் ஹரிபிரபுவின் மனிதநேய பணிகளை ராயபுரம் தொகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மேலும் அவரது சேவை மனப்பான்மை தொடர்ந்து வளர வேண்டும் என்றும் அவரது குடும்பமும் குலமும் மென்மேலும் உயர வேண்டும் என்றும் மக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகின்றனர். உங்களோட பொண்ணு அண்ணன் டெய்லி பாப்பீங்க. கண்ணு வந்து பார்வை போயிடுச்சு. இந்த பார்வை போயிடுச்சு. இங்க தான் வந்தேன். இங்க தண்டார்பட்டேன் காட்டாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுவோம். நாங்கள் இது நரம்பு விட்டு போச்சா 1500 ரூபாய் கேட்டாங்க. இப்போதைக்கு என் கையில இல்லை. அண்ணன் பையன் தான் எனக்கு முதல்ல பண்ண இந்த கண்ணு 8000 கொடுத்து. அதுக்கு அப்பால நான் செஞ்சுட்டாங்க. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு கண்ணு இப்படி இப்படி பார்த்த மாதிரி இந்த கண்ணு சுத்தமா பார்வையே போயிடுச்சு. பண்ண இது எப்போ போறேன்னு சொல்லுங்க. அப்படிங்களா? ஃபோன் நம்பர் தட்டா சார்? சாம்பார், தயிர், வெள்ளை சாப்பாடு, வெள்ளை பிரிஞ்சி, அவ்வளோதான். கரெக்டாக 12 ஆகும் டெய்லி. சாப்பாடு கொடுக்குறாங்க. டெய்லி ரெகுலராக வந்துடும். 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு வாங்கிடுவோம். லெமன் சாதம் தருவாங்க, கருவேப்பிலை சாதம் தருவாங்க, தயிர் சாதம் தருவாங்க, புளி சாதம் தருவாங்க, காரக்குழம்பு சாதம் தருவாங்க. எல்லா சாப்பாடும் ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துன்னு வந்து தருவாங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்கு. வீட்டு சாப்பாடு தான் நல்ல மாதிரி இருக்கு. நல்ல அரிசி தான் தருவாங்க. இந்த ரேஷன் அரிசிலாம் கூட இல்லை, நல்ல வீட்டு அரிசி தான் தருவாங்க. எத்தனை மணிக்கு வந்து கொடுக்குறாங்க? 12-12:15 சாப்பாடே வந்துடும். டெய்லி வந்துடும். நாங்கள் இங்கே தான் வேலை செய்கிறோம். டெய்லி வந்து வாங்கிக்கிறோம். பேருமா? சசிவதனி. வணக்கண்ணா, எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? வண்ணார்பட்டி சிமெண்ட் ரோடு ஸ்ரீரகம். இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? மதியானம் ஃபுட்டு சாப்பிடுவோம். நைட் ஷிஃப்ட்ல தான் இங்கே வருவோம். டே ஷிஃப்ட் இருந்தால் வீட்டாண்ட கம்பெனிலே சாப்பிடுவோம். எந்த மாதிரி சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க? வெரைட்டி ரைஸ் தராங்க. எப்படின்னா நான் வந்து 1 வீக்கில் வந்து அந்த வெரைட்டி தான். லாஸ்ட் சண்டே தான் இந்த ரைஸ், குழம்பு வச்ச ரைஸ் நல்லா இருக்கா? சூப்பராக இருந்துச்சு. எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க? இப்போ 12 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு டெய்லி கொடுத்துட்டு இருக்காங்க? நான் வந்ததுலேருந்து சாப்பிட்டுக்கிறேன். குவாலிட்டி பெஸ்ட். இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நோ ப்ராப்ளம். சாப்பாடு கூட வேற என்ன கொடுக்குறாங்க? அதுக்கேற்ற மாதிரி சைடிஷ் மக்களுக்கு நல்லதானே சார். இது டெய்லி செய்ய நல்லா இருக்குமா? ஏன் சார் இது பெஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மாதிரி. இதெல்லாம் ஒருத்தர் செய்யறாங்கல்ல, அதை பாராட்டணும் இல்லை.